வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் டைசிரே. பேரை கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பிரம்மயுகம் டேரக்டரோட ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த ஃபிலிம் தான் இது. அண்ட் பிரம்மயுகம் படம் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக போய் செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. உண்மையாலுமே ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ் ஃபிலிமில் அதுவும் ஒன்று. மம்மூட்டி சார் தான் நடிச்சிருப்பாப்புல. நடிப்பில் பிரித்து மேய்ஞ்சிருப்பாப்புல. நீங்கள் அதில் வந்து அந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும். அண்ட் அந்த படத்தை கம்பேர் பண்ணி இந்த படத்தை நீங்கள் தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க. இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஜான்ரா ஷிஃப்ட் வந்து அதில் வந்து இருக்கும். அண்டு ராகுல் சதாசிவன், எனக்கு வந்து அவரோட டைரக்ஷன் வந்து பொதுவாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த பூதகலமாக இருக்கட்டும், அண்டு அதுக்கப்புறம் வந்த பிரம்மயுகமாக இருக்கட்டும், அண்டு இப்போ இருக்கிற டைசிரே, இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த யூனிக் ஸ்டைல்ஸில் அவர் வந்து மேக் பண்ணியிருப்பாப்புல. அண்டு இதில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ட் இதில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தா இனி நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் பாசிட்டிவ்ஸ் கிட்டேருந்தே போயிடுவோம். டைசிரே பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி வித்தியாசமான பேர் இருந்தால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த படத்தில் அதுக்கான மீனிங் என்ன அண்ட் ஏன் அந்த பேர் வந்து இருக்குது அப்படின்றதுக்கான சூப்பரான அந்த ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக அந்த படத்தில் எந்த படத்துலையும் வந்து அது பெருசாக வந்து காட்ட மாட்டாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த டைசிரேன்ட்டு ஏன் வந்து அந்த லாட்டின் வேர்ட் வந்து வச்சுருந்தாங்க அண்டு அதுக்கான மீனிங் தான் என்ன அப்படின்றத சூப்பர் டிஃபைனிங்காக வந்து இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இனி ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப யூனிக்காக இருந்தது. அவங்களோட அந்த மலையாளம் சினிமேட்டிக் ஸ்டைலா இல்லை வந்து இவங்களோட யூனிக் அந்த ஸ்டைலான்னு தெரியல. அந்த எல்லாமே வந்து ஒரு மாதிரி தத்ரூபமாக இருக்குங்க. நீங்கள் வந்து அதை அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மை மாதிரியே நம்புவீங்க. அண்ட் அந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், ஏதோ நம்மளே அங்கே போய் வந்து உள்ளார ஊடுருவி இருக்கிற மாதிரி தான் அந்த சீன் ஃபுல்லாகவே வந்து எடுத்திருப்பாங்க. நீங்கள் வந்து அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு வீடுக்குள்ளார தான் மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ் வந்து இருக்குமே. பட் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளார நடக்கிறதே ஏதோ புதுசு புதுசாக வந்து இப்போ பொசஷன்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி புதுசு புதுசான விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமாகவே காட்டியிருப்பாங்க. அண்டு ஹாரர் எலமெண்ட்ஸுமே சூப்பராகவே ஒர்க் ஆயிருந்துச்சு. நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா புதுசு புதுசான அந்த ஹாரர் எலமெண்ட்ஸ்லாம் உள்ளார கொண்டு வந்து ஆக்சுவலாக பேய் எதுவுமே காட்ட மாட்டாங்க. ஆனால் அந்த பேய் காமிக்காமலே உங்களுக்கு அந்த பயம் வந்து எப்படி ஏற்படுது அப்படின்றத நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இதில் இருக்கிற ஹாரர் எலமெண்ட்ஸை தாண்டி அந்த ஹாரர் தன்மையை கொடுக்கறது வந்து அந்த ஆர் ரேட்டட் சீக்வென்ஸ் தான். நீங்கள் அந்த ஆர் ரேட்டட் சீக்வென்ஸ்லாம் உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு மாதிரி ரொம்ப ரத்த கலரியாக இருக்கும். இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் 18+. நீங்கள் வந்து 18 வயசுக்கு உள்ளார இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து ட்ரை பண்ண வேணாம். நான் வந்து இதை வந்து ரெக்கமெண்டேஷனாக சொல்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கான ஒரு அந்த மெச்சூரிட்டி வந்து இந்த படத்தில் வந்து இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த படம் தவிர்க்கிறது, 18க்குள்ளார இருக்கிறவங்க எல்லோரும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அண்டு நான் அதான் சொன்ன மாதிரி ஆர் ரேட்டட் சீக்வென்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஒரே ஒரு சீக்வென்ஸ், ஒரு சில மினிமல் சீக்வென்ஸ் மட்டும் கட் பண்ணியிருந்தால் இது PG-13 ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அவங்க அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது ஏன்றது அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அண்ட் அந்த படத்துக்கு அது தேவையும் பட்டுச்சு. ஸோ அதனால் வந்து அந்த ஆர் ரேட்டட் சீக்வென்ஸ்லாம் ரொம்ப கோராக இருக்கும். அண்டு ரொம்ப ஒரு மாதிரி ரத்த கலரியாக தான் இருக்கும். அண்டு ஒரு சில ஆர் ரேட்டட் சீக்வென்ஸ் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆர் ரேட்டட் சீக்வென்ஸ் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து நான் சொல்லுவேன். அண்டு முன்னாடியே சொன்ன மாதிரி நான் அந்த பொசஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து இப்போ பல படங்களில் பல வகையாக பண்ணுவாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து சாதாரண ஒரு கிளிப்பை எடுத்துகிட்டு வந்தது இவ்வளோ பெரிய பிரச்சனையாடா அப்படின்ற லெவலுக்கு ஆகும். அண்ட் அந்த படத்தில் வந்து ஏன்ற ஒரு டிஃபைனிங்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து என்ன, ஏன் வந்து நம்ம அப்படி எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றது. அண்ட் அதுலேருந்து எனக்கே பயமாக இருக்குங்க. எதனாவது வீட்டுக்கெல்லாம் போய் எதனா கிளிப் எடுத்துகிட்டு வந்தேன்னா அதில் எதனாவது ஆகிடுமோ அப்படின்ட்டு. ஸோ அதனால் உண்மையாலுமே ஒரு பயத்தை கிளப்பக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து அந்த பொசஷன் வந்து சூப்பராகவே டிஃபைனிங்காக வந்து இருந்துச்சு. அந்த நம்புகிற வகையில் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டோரி வந்து க்ரிப் ஆகிறதுக்கு அந்த பொசஷன் அந்த ஒரு சில மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சூப்பராகவே இதில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுதான் மலையாள சினிமாவோட மெயின் திங்காகவே நானும் பார்க்குறேன். ஏன்னா அவங்க பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணாமல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி சூப்பராக எடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி தான் இதில் இருக்கிற அந்த கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அந்த டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்து அந்த கிளிப்பை எடுக்கிற சீக்வென்ஸே அந்த எடுத்துட்ட பிறகு திருப்பி போய் அவரோட வீட்டில் வந்து வைப்பாப்புல. அண்ட் அந்த வைக்கிற சீக்வென்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். எப்படி இருந்ததோ அதே டைப் ஆஃப் ஒரு இதில் வந்து அதே ஒரு பொசிஷனில் வைப்பாப்புல. இது ஆக்சுவலாக டேரக்டர் அது வந்து வைக்காமலே இருந்திருக்கலாம்.
பட் ஆனால் இந்த மெனக்கெடல் இந்த இவ்வளோ தூரம் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பாசிட்டிவ் தானே. ஸோ அதனால தான் இதை வந்து பாசிட்டிவில் போட்டிருக்கேன். அண்ட் இனி ஒரு விஷயம் வந்து டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளார போகிறது. எனக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப படங்களில் வந்து நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். இப்போ இதுக்குன்னு ஒரு குத்து சாங் வைக்காமல் ஹீரோயின் என்ட்ரன்ஸு இதெல்லாம் வைக்காமல் பேய்க்கு ஒரு 10 சீக்வென்ஸ் வந்து முன்னாடியே வைக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் டேரெக்டாக என்ன ஸ்டோரியோ அந்த டிஃபைனிங்காக வந்து கொடுக்குறதுன்றது வந்து ஈஸியாக ஆடியன்ஸ் வந்து அந்த தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் கூட வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு நிறையாவே ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. அண்டு நம்மளால் அந்த ஸ்டோரி கூடயுமே ஈஸியாக மிங்கிள் ஆக முடியும். நீங்கள் ஸ்டோரி அந்த இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணாமல் நம்ம மைண்ட் வந்து எப்படின்னா அந்த ஒரு ஃபங்க்ஷனிங்கே இன்ஸ்டன்ட் டோப்பமின்க்கு தான் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கும். இப்போ முன்னாடி இருந்த படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு தூக்கம் வரும். ஏன்னா முன்னாடி இருந்த ஒரு காலகட்டம் வேறு அண்ட் அவங்க பார்த்த விஷயங்கள்லாம் வேறு. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமு இல்லை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்ஸு அந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து நம்ம மைண்ட் வந்து இன்ஸ்டன்ட் டோப்பமின்க்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த டைரக்ட் ஸ்டோரி லைன் ஏன் நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக அதில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து கிடைக்கிது. ஸோ இது வந்து கரெக்டாக தப்பான்னு பார்த்தோன்னா மெடிக்கல் வைஸ் இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டான விஷயம் தான். ஏன்னா இன்ஸ்டன்ட் டோப்பமின் உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து பிடிக்கும் அண்டு திருப்பி அதை ரிப்பீட்டடாக பண்ணுவீங்க. அண்டு இதுதான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி லாங் ஸ்டோரிஸ்லாம் பாருங்கள். நீங்கள் இந்த படம் ஓகே, பிரம்மயுகம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்லோ பேஸ்டான மூவி அது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே பொறுமை தேவை. ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஷார்ட்ஸ் வந்து பார்க்குறத நான் வந்து தப்புன்னு சொல்லலை. பட் ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பிஹைண்ட் த ரீசன்ஸ் வந்து நிறைய வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு அண்ட் இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறத வந்து நிறுத்துங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டோப்பமின் வந்து கிடச்சிட்ட போகிற நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு லென்த்தான ஒரு சீக்வென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அண்டு வந்து அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் படம் பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து ஸ்க்ரீன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதாவே இருக்கட்டும். தயவு செஞ்சு இந்த இன்டர்வல் அப்போ ஃபோன் எடுத்து நோண்டுறது அண்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஸோ வந்து இதுதான் பிஹைண்ட் த சைன்ஸ் வந்து இதுதான் நடக்குது. அண்டு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ தூரம் வந்து பாசிட்டிவாக சொன்னது வந்து ஓகே. பட் ஆனால் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இந்த படத்தில் பண்ணியிருந்தா எனக்கு இனி ரொம்ப பிடிச்சிருக்குமோ அப்படின்றது தோணுது. அண்ட் அதில் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் வந்து ராகுல் சதாசிவனோட மற்ற மூவிஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி டேலண்டட் அண்ட் சேலஞ்சிங்காக வந்து இருக்கும். நீங்கள் வந்து அந்த பிரம்மயுகம்லாம் எப்படி அந்த ஒரு ப்ராப்ஸை வச்சு எப்படி எடுத்திருந்தாங்க அண்ட் அந்த ஸ்டோரி லைன்லாம் பக்காவாக இருக்கும். அண்டு பூதகாலமும் அப்படி தான். நீங்கள் வந்து அது வந்து ஒரு யூனிக் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்னு நான் ஏன் அதை சொல்கிறேன், அதெல்லாம் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நான் ஏன் பிரம்மயுகம்லாம் சொல்கிறேன்னா, அந்த ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்டோரி லைன், சேலஞ்சிங்கான விஷயம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த படம் வந்து பார்த்துட்டு நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சதாசிவன் படமாடா இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நான் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நான் வந்து எந்த படத்தையும் நான் கம்பேர் பண்ணி நான் வந்து பேசலை. அண்ட் நான் அப்படி சொல்கிறேன் நீங்கள் மற்ற படத்தெல்லாம் ராகுல் சதாசிவன் கம்பேர் பண்ணுறப்ப இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை சொல்கிறேன். அண்டு இனி ஒரு விஷயம் நான் வந்து மேஜர் ஒரு நெகட்டிவாக பார்த்தது என்னென்னா, அந்த எல்லா விஷயமும் அப்படியே சடனாக வந்து எல்லாமே ஹேப்பனிங் ஆகும். ரொம்ப ரேப்பிடாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து திடீர்னு பார்த்தா எல்லோரும் இறந்து போவாங்க, திடீர்னு பார்த்தா பேய் வீட்டுக்குள்ளார வரும். அண்டு வந்து அப்படியே வந்து ஸ்டோரி லைன் வந்து அப்படியே ரேப்பிடாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சீன் நின்று வேடிக்கை பார்க்குறதுக்குள்ளார அடுத்த சீன் வந்து போயிடும். ஸோ அதனால் வந்து அதான் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸே ஒரு 100 ரீல்ஸை ஒன்றா சேர்த்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப அந்த ஒரு டைம் ஃப்ரேமில் ரொம்ப ஸ்பீடாக வந்து போகும் படம். ஸோ அதனால் வந்து ரொம்ப பொறுமையே இல்லாமல் இருந்த மாதிரி ஒரு ஃபீலு. அண்டு சீக்கிரமாக படம் பார்த்து முடித்த ஃபீலும் வந்துருச்சுங்க. அண்டு இவ்வளோ தான் கைஸ். நான் வந்து இதில் என்னாவும் மாற்றி சொல்லியிருந்தாலும் மறந்து சொல்லியிருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மாற்றிக்கவும் செய்கிறேன். அண்டு இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ்லாம் போடலாம் அண்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மாற்றிக்கவும் செய்கிறேன். And yeah guys, that's it for this video. Thank you for watching. See you on the other one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye.